அயோத்தி நகரத்து தெருக்களில் விரையும் குதிரைகளும் அதன் விளைவுகளும். வணக்கம் நண்பர்களே. அயோத்தியா காண்டத்துல கம்பர் நமக்கு அயோத்தி நகரத்தோட அழகையும் வளத்தையும் அங்க இருக்கிற மக்களோட பெருமையையும் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. முந்தின பாட்டுல அந்த தெருக்கள்ல பெண்களோட வாடி போன மாலைகள் குதிரை கால்களை பிணிக்குதுன்னும் சந்தன குழம்பு வழியறதுனால ஓடுறவங்க வழுக்கி விழறாங்கன்னும் சொன்னார் இல்லையா? அந்த அயோத்தி வீதியில இப்போ குதிரைகள் ஓடுது. வேற என்னென்ன காட்சிகள் தெரியுதுன்னு பார்ப்போம் வாங்க. இளைப்ப அருங்குரங்களால் இவுளி பாரினை கிளைப்பன அவ்வழி கிளர்ந்த தூளியின் ஒளிப்பன மணி அவை ஒளிர மீது தேன் துளிப்பன குமரர்தம் தோளின் மாலையையே. என்ன ஒரு அற்புதமான காட்சி! கம்பன் எவ்வளவு நுட்பமா பார்க்கிறார் பாருங்க. இளைப்ப அருங்குரங்களால் இவ்வுளி பாரினை கிளைப்பன. இளைப்பு அறியாத, அதாவது சோர்வே இல்லாத. குரம்னா குழம்பு. அந்த சக்தி வாய்ந்த குழம்புகளாலே இவுளிங்கிறது குதிரையை குறிக்கும் சொல். அந்த குதிரைகள் இந்த பாரினை, அதாவது நிலத்தை, பூமியை கிளைப்பன, கிளறுகின்றன, தோண்டுகின்றன. வேகமா குதிரை ஓடும்போது அதோட குழம்புகள் மண்ணை கிளறி தூக்கி எறியுது. அந்த வேகத்தையும் குதிரையோட பலத்தையும் ஒரே வரியில கொண்டு வந்துட்டார் கம்பர். அவ்வழி கிளர்ந்த தூளியின் ஒளிப்பன மணி. அப்படி அந்த குதிரைகள் மண்ணை கிளறும் பொழுது அவ்வழி அந்த இடத்துல கிளர்ந்த மேலெழுந்த தூளி புழுதியினால, தூச்சியால என்ன ஆகுதாம்? ஒளிப்பன மணி. அந்த குதிரைகள் மேல போற வீரர்கள், இளவரசர்கள், அவங்க அணிஞ்சிருக்கிற அணிகலன்கள், அவங்க கிட்ட இருக்கிற விலையுயர்ந்த கற்கள் அந்த தூசு படலத்துல அப்படியே மறைஞ்சிடுதாம். அதோட ஒளி மங்கி போகுதாம். அடடா, வீதியில பறந்த தூசியால மின்னுகிற மணிகள் கூட மங்கி போகுதே. அவை ஒளிர மீது தேன் துளிப்பன குமரர்தம் தோளின் மாலையையே. ஆனா பாருங்க, கம்பனோட கற்பனை இங்கதான் உச்சத்துக்கு போகுது. அப்படி மங்கி போன அவை அந்த மணிகள் ஒளிர திரும்பவும் மின்னணும்னு. அதுக்கு என்ன நடக்குதாம்? மீது அந்த மணிகளின் மேலே தேன் துளிப்பன, தேன் துளிகள் சொட்டுகின்றனவாம். எங்கிருந்து சொட்டுது? குமரர்தம் தோளின் மாலையையே. அந்த இளம் வீரர்கள், குமரர்கள், அவங்க தோல்ல அணிஞ்சிருக்கிற மாலையிலிருந்து தான் தேன் சொட்டுதாம். அந்த மாலைகள் அவ்வளவு புதுசாவும் அவ்வளவு தேன் நிறைந்த மலர்களால கட்டப்பட்டதாகவும் இருக்குது. குதிரை குழம்புகள் கிளறிய தூசுல மறைஞ்ச அணிகலன்கள் தோளில் இருக்கும் மாலையிலிருந்து சொட்டும் தேனால் மீண்டும் பளிச்சென்று மின்னுது. இது வெறும் வர்ணனை இல்லை நண்பர்களே, அயோத்தியோட செழிப்பை காட்டுது. அங்க இருக்கிற வீரர்கள் கூட அவ்வளவு புதுசான தேன் ஒழுகிற மாலைகளை அணிஞ்சிருக்காங்க. அந்த நகரத்தோட இயக்கம், குதிரைகள் ஓடுவது, இயற்கை வளம், மாலைகள், தேன், மனிதர்களோட அலங்காரம், மணிகள், இது எல்லாத்தையும் ஒரே பாட்டுல ஒரே காட்சியில கொண்டு வந்துட்டார் கம்பர். தூசிக்கும் தேனுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா அதை இணைச்சு ஒரு அற்புதமான காவிய காட்சியை படைச்சிருக்கிறார் கம்பன். என்ன ஒரு புலமை, என்ன ஒரு கவிநயம்! அயோத்தி வீதியில பறக்கிற தூச்சியையும் தேன் சொற்ற மாலையையும் நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி அந்த நகரத்தோட வளத்தையும் அழகையும் இப்படி ஒரு புதுமையான கோணத்துல காட்டிய கம்பனை நினைக்கும் போது மெய்ச்சில் இருக்குது இல்லையா?